ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து மெடிக்கல் மானிட்டரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ மெடிக்கல் மானிட்டரிங்னா நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் மெடிக்கல் மானிட்டரிங். ஸோ இந்த மெடிக்கல் மானிட்டரிங்கோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் வந்து நான் ஒரு 4 தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டியாக் மானிட்டரிங். இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா அது மானிட்டர் பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஜெனரலி ரெஃபர்ஸ் டு கண்டினியூஸ் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி வித் அசஸ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் கண்டிஷன் ரிலேட்டிவ் டு தேர் கார்டியாக் ரிதம். ஸோ வந்து கார்டியாக் ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹார்ட்டோட ரிதம் பேட்டர்னை யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம்னா ஒன்றும் இல்லை, இசிஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோடைனாமிக் மானிட்டரிங். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீமோடைனாமிக் மானிட்டரிங்னா பர்சனோட பிளட் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணுறது. ஸோ பிளட் ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ அதை பற்றி மானிட்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி மானிட்டரிங். இதில் வந்து பல்ஸ் ஆக்சிமெட்ரின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜன் லெவலை வந்து பிளட்டில் எவ்வளோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூரோலாஜிக்கல் மானிட்டரிங். இது என்ன பண்ணுன்னா, நம்ம நியூரான்ஸில் ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு மானிட்டர் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து பிரெயினில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் குளுக்கோஸ் லெவல், சைல்டு பர்த் மானிட்டரிங், அந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, சென்சார், டிரான்ஸ்லேட்டிங் காம்போனண்ட். சென்சார் வந்து சென்ஸ் பண்ணுறக்கு, டிரான்ஸ்லேட்டிங் காம்போனண்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறக்கு. ஸோ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே டிவைஸ் தேவை. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ணணும் டாக்டர் கூட, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதர் காம்போனன்ட்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஆர்ஜி எடுத்துக்கலாம், எலக்ட்ரோ ரெட்டினோகிராம். இது என்னதுன்னா, இப்போ ஐஸில் வந்து ரெட்டினான்னு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ரெட்டினாவோட ஃபங்க்ஷனை வந்து மெஷர் பண்ணுறது வந்து இஆர்ஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ராட் செல் அண்ட் கோன் செல் அப்படின்னு. ராட் செல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது என்னதுன்னா நைட் விஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா, நைட் டைமில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த ஷேடோவாக இருக்கும். நைட் டைமில் ஃபுல்லாக தெரியாட்டினாலும் கொஞ்சமாச்சும் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறது ராட் செல். ஸோ கோன் செல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரைட்டான இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போது டே டைமில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம், இல்லை ஃப்ளாஷ் அடித்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பார்க்குறது வந்து கோன் செல் மூலயமா நம்ம பார்க்க முடியும், ராட் செல் மூலயமா பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இது 3 டைப்ஸ் ஆஃப் இஆர்ஜி பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்ட் இஆர்ஜி, பேட்டர்ன் இஆர்ஜி, மல்டிஃபோக்கல் இஆர்ஜி. ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த கேசஸ் இது ஒவ்வொன்றா தனித்தனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த இஆர்ஜி ரெட்டினாவை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும்னா ஃபுல்ஃபில்டு இஆர்ஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை ரெட்டினாவோட பேட்டர்னை மட்டும் அனலைஸ் பண்ணணும், எனக்கு ஃபுல்லாக தேவையில்லை அப்படின்னா பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் இஆர்ஜி. அப்புறம் மல்டிஃபோக்கல் இஆர்ஜினா ஃபோக்கஸ், நம்ம ஐயோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னா மல்டிஃபோக்கல் இஆர்ஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும்னு எழுதிக்கோங்க. இது எழுதணும்னு ரொம்ப அவசியம் இல்லை, ஏன்னா மெடிக்கல் மானிட்டரிங்கில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் போதும். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ஃபாவே, பீட்டாவே, பேட்டர்ன் இன் டார்க் அடாப்டர், பேட்டர்ன் இன் ரைட் அடாப்டர் அப்படின்னு, சாரி பேட்டர்ன் இன் பிரைட் அடாப்டர், இங்கே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபாவே, பீட்டாவே கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா, டார்க் அடாப்டர் எவ்வளோ இருக்குது, பிரைட்டு அடாப்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அந்த கிராஃபில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் வந்து ஐ டிஃபெக்ட் எதாவது இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இன்வேசிவ் டெக்னிக்கு, அதனால் வந்து அக்யூரேட்டான ரீடிங் இருக்காது. அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க அந்த மானிட்டர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இது வந்து ரேர் கேசஸில் வந்து எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ மெடிக்கல் மானிட்டரிங் இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் ஓன் ஸ்டோரியாக எழுதிக்கோங்க, ஏன்னா இது தியரி பார்ட் ஆஃப் வியூவில் இந்த ஏதாச்சும் ஒரு 4 டைப் எழுதி அதுக்கான எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னு எழுதிக்கோங்க. ஸோ க்ரோனிக் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ க்ரோனிக் டிசீஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம சில டிசீஸ் இருக்குது இல்லையா, அந்த எப்படின்னா இப்போது சுகர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மெடிசன் சாப்பிட்டு ஒரு டெம்ப்ரவரியாக கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாமே அந்த டிசீஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரோனிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.